சூப்பர் கிச்சன்லேருந்து நான் உங்கள் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஈஸியான டேஸ்டியான சுவையான நம்ம மட்டன் கிரேவி எப்படி செய்ய போகிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து 300 கிராம் மட்டன் எடுத்து இந்த மாதிரி நல்லா மேக்னேட் பண்ணி வச்சுக்கணும், சுத்தம் பண்ணி மேக்னேட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான பொருட்கள் சின்ன வெங்காயம் இவ்வளோ எடுத்து வச்சுக்கோங்க, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி. இதை வந்து நம்ம வதக்கி அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கிட்டு நம்ம செய்ய போகிறோம். அப்புறம் தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 ஏலக்காய், 2 சின்ன பட்டை, சிறிதளவு கல்பாசி, அப்புறம் சோம்பு, சீரகம், மிளகு, கொஞ்சம் தேங்காய், அது கூட கொஞ்சமாக கசகசா, அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி. இது வந்து தாளிக்கிறதுக்காக தேவைப்படுற ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும். மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள். எப்படி செய்யலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரு அடுப்பு பற்ற வச்சுக்கிட்டு இது மாதிரி ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் சூடு ஏறிடுச்சு. இதில் வந்து வெங்காயம் தக்காளியே போட்டு நல்லா வதக்கிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கணும், நல்லா வதக்கணும். லைட்டாக உப்பு போட்டுக்குங்க. மட்டனில் லைட்டாக உப்பு சேர்த்துருக்கோம், இதுலேயும் உப்பு சேர்த்துருக்கோம். அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் தேவையான அளவு மட்டும் பார்த்துட்டு உப்பு போட்டுக்குங்க. நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்குங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கிக்குங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கணும். இப்போ வந்து இதை நம்ம வந்து ஆற வச்சுக்கணும். ஏன்னா இதை நம்ம அரைக்க போகிறோம், அதனால் ஒரு ஆற வச்சுக்கிட்டா நம்ம நல்லா கிரைண்ட் பேஸ்ட்டாக எடுத்துக்கணும். சாரி ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டு இதில் வந்துட்டு ஒரு இன்க்ரீடியன்ட்ஸை ஆட் பண்ண மறந்துட்டேன். அதாவது முந்திரியை வந்து நம்ம சேர்த்துக்கணும். அப்போ வந்துட்டு உங்களுக்கு வந்து நல்லா டேஸ்ட், நல்லா சுவையாக கூடி கிடைக்கும். நல்லா கிரேவியும் அதிகமாக இருக்கும். நல்லா டேஸ்ட் வைஸ் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். பாருங்கள், சூடு ஆறிடுச்சு. இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன். இதை வந்து இப்போ நம்ம நல்லா கிரைண்ட் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். வாங்க பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கிரைண்ட் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். வெங்காயம் தக்காளி தட்டுப்படாத அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய், முந்திரி, கசகசா எடுத்து வச்சுருப்போம், அதுவும் இந்த மாதிரி நல்லா பாருங்கள் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா அதுவும் நல்லா தட்டுப்படுற மாதிரி இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். வாங்க எப்படி செய்கிறதுன்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வந்து நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்க போகிறோம். அடுப்பு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம சோம்பு, சீரகம், மிளகு, பட்டை, ஏலக்காயெலாம் எடுத்து வச்சோம் பார்த்திங்களா, அதை வந்து நல்ல கிரைண்ட் பேஸ்ட், இதுவும் நல்ல பொடியாக நம்ம வந்து அரைச்சி பாருங்கள். இந்த அளவுக்கு பொடி பண்ணி வச்சு பாருங்கள். எண்ணெய் சூடு ஏறிடுச்சு. இப்போ வந்துட்டு லைட்டாக சோம்பு போட்டுக்குங்க. ஒரு வெங்காயம் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா வதக்கிக்கணும். கோல்டன் ப்ரௌன் கலரில் வர மாதிரி நல்லா வதக்கிக்குங்க. கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கணுங்க. இதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கணும்.
போட்டு நல்லா வதக்கணும். அடி பிடிக்காமல் கிளறி விடுங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அடி பிடிக்க விட்டுறக்கூடாது. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம மேக்னேட் பண்ணி வச்ச மட்டன் வந்து சேர்த்துக்க போகிறோம். நம்ம எதுக்காக தயிர் சேர்க்குறோன்னா நம்ம வந்துட்டு நல்லா மட்டன் வந்துட்டு நல்லா சாஃப்டாக இருக்கும், நல்லா ஸ்மூத்தாகவும் இருக்கும். அதுக்காக தான் வந்துட்டு நம்ம தயிர் ஆட் பண்ணுறோம். இந்த ஸ்டேஜில் வந்து மஞ்சள்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், மல்லித்தூள் 4 ஸ்பூன், காஷ்மீர் சில்லி பவுடர் வந்து சேர்த்துக்குங்க. 1 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. எதுக்காகனா கலருக்காக நம்ம சேர்த்துக்கிறோம். போட்டு இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்குங்க. ஸ்டேஜில் வந்து உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. நாங்கள் வந்து உப்பு சேர்க்குறோம். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் உப்பு சேர்த்துக்குங்க. தண்ணி சேர்த்துக்குங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குங்க. இது வந்து நல்லா கொதிக்கட்டுங்க. ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கோ. நம்ம ஒரு நல்லா கொதிக்க விடணும். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்துட்டு நல்லா கெட்டியாக ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா கொதி விடணும். பாருங்கள், கெட்டியாக இருக்குங்களா கிரேவி? இந்த மாதிரி கெட்டியாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம வந்துட்டு தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பேஸ்ட்டை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். தேங்காவையும் நம்ம வந்துட்டு இந்த அளவுக்கு ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு ஈஸியான கிரேவி நல்லா பாருங்கள், ஈஸியான கிரேவி கிடைக்கும். நல்லா சூப்பராக எம்மியாக டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்குங்க. நல்லா கொதிக்கட்டும். இந்த அளவுக்கு நல்லா கொதி விடுங்க. இப்போ வந்து நல்லா கொதிச்சிச்சா, இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த பவுடரையும் சேர்த்துக்கணும். இதை சேர்த்துக்கிட்டு நல்லா ஒரு கிளறி விடுங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம வந்து லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி தூவிக்க போகிறோம். கொத்தமல்லி வந்து தூவுனதும் உடனே அடுப்பாக ஒரு 2 நிமிஷம், 1 செகண்ட் இருந்தால் கூட போதும். நல்லா வேக விடணும், பச்சையாக இருக்கக்கூடாது. பாருங்கள், நம்ம கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த கிரேவி எதுக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னா, இட்லி, சப்பாத்தி, நான் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தோசை இந்த மாதிரி எதுக்கு வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இட்லி, தோசை, சப்பாத்திக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் இது வந்துட்டு நம்மளுக்கு டேஸ்டியாக கிடைக்கும். டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா இருக்கும். நல்லா சாம்பாருங்க. நான் கறியெல்லாம் பார்த்திங்கன்னா பாருங்கள், நல்லா சாஃப்டாக எனக்கு வெந்திருக்குது பாருங்க, சாஃப்டாக வெந்திருக்கு பாருங்கள். அதுக்காக தான் நம்ம தயிர் போட்டு மேக்னேட் பண்ணுறோம். தயிர் போட்டு எதுக்காக மேக்னேட் பண்ணுறோன்னா நல்லா சாஃப்டாகவும் நல்லா வெந்துடும். அதுக்காக தான் நம்ம வந்து தயிர் ஆட் பண்ணிக்கிறோம். நமக்கு வந்துட்டு இப்போ கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் பார்க்குறவங்க ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டன் அழுத்துங்க. வாங்க சாப்பிடலாம். திரும்பவும் ஒரு முறை
நம்ம வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.